இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் நம்பர் 4ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 77. இது நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்ஸ்லேஷனில் நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆரோஸ் கொடுப்பாங்க. எப்படிலாம் ஆரோ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஆரோ கொடுத்தாங்கன்னா இது லெஃப்ட்டு, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரைட்டு, இப்படி கொடுத்தாங்கன்னா இது அப்வேர்டு, இப்படி கொடுத்தாங்கன்னா டவுன்வேர்டு. அதுக்கு அடுத்தது இங்கே ஒவ்வொரு பாக்ஸுக்கு என்ன பேர்னா ஒவ்வொரு யூனிட்டு நமக்கு ஒரு கிராஃப் பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் இப்படி கொடுத்து 4 கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4 மூவ் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி கொடுத்து 3 கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 3 யூனிட் மூவ் பண்ணணும்னு அர்த்தம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அப்வேர்டில் இப்படி கொடுத்து 2 கொடுத்துருந்தாங்கன்னா அப்வேர்டில் 2 யூனிட்ஸு, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டவுன்வேர்ட்ஸு 2 யூனிட்ஸ் மூவ் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் ட்ரான்ஸ்லேட் திஸ் ஃபிகர் டு 4 ரைட். இப்படி கொடுத்தாங்க என்னது அர்த்தம்? ரைட்டு, சரிங்களா? அப்போ இப்போ இங்கே நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ரீ இமேஜ்னு பேர். ஏன்னு ஒரு ப்ரீ இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ இமேஜுக்கு அவங்க கொடுத்துருக்க ட்ரான்ஸ்லேட் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? இமேஜ் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு 4 ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க, 3 அப்வேர்டு. அப்போ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா ஒவ்வொரு வேர்டெக்ஸையும் எடுத்துங்க. இந்த 4 வெர்டெக்ஸ் எடுத்து 4 வெர்டெக்ஸ்க்குமே இதை வச்சு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 ரைட் ஹேண்ட் சைட் நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதான் இந்த பாயிண்ட், இந்த வெர்டெக்ஸ் நம்ம வரைய போகிறோம். இது ப்ரீ இமேஜ், இதே மாதிரி இமேஜ் வரையணும். அப்போ இந்த வெர்டெக்ஸ் எடுத்துங்க. இதிலேருந்து 4 யூனிட்னும் போது இதிலேருந்து இது 1 யூனிட்டு, செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 4th யூனிட். அப்போ 4 யூனிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டோம். அங்கேருந்து 3 யூனிட்ஸ் அப்வர்ட் போகணும். அப்போ எப்படி 1 2, இங்கேருந்து 1, இது 2, இங்கேருந்து 3. அப்போ இந்த வேர்டெக்ஸ் இங்கே வந்துடும், இமேஜுக்கு இங்கே வந்துடும். அப்படி 4 வேர்டெக்ஸ் பாயிண்ட் வச்சுட்டு அப்புறம் வரையலாம், சரிங்களா? இங்கே வச்சுருங்க. இப்போ இது செகண்ட் வேர்டெக்ஸ், இது வரையலாம். இங்கேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நமக்கு 4 ரைட் ஹேண்ட் சைட் போகணும். 4னால் இங்கேருந்து 1 யூனிட், இது இங்கேருந்து முடிகிறதா 1 யூனிட், 1 யூனிட், 2 யூனிட்ஸ், 3 யூனிட்ஸ், 4 யூனிட்ஸ். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 4 யூனிட்ஸு, அப்வர்டில் எத்தனை யூனிட்ஸு? 3. வெரி குட். அப்வர்டும் போது இங்கேருந்தே போகணும். ஏன்னா இந்த வேர்டெக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரைட் ஹேண்ட் சைடில் 4 யூனிட்ஸு, இப்போ அப்வர்டில் 3 யூனிட்ஸ். அப்போ இங்கேருந்து இது 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட்ஸ். அப்போ இங்கே பாயிண்ட் வச்சிங்க. அப்போ இந்த வேர்டெக்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த வேர்டெக்ஸ் வரையலாம். எத்தனை போகணும்? ரைட்டில் 4. வெரி குட். அப்போ இங்கேருந்து 1 2 3 4, இது 4 வந்துடும். இங்கேருந்து அப்போ எத்தனை போனோம்? 3. 1 2 3. அப்போ இந்த வேர்டெக்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ 4வது வேர்டெக்ஸ் எத்தனை போனோம்? 1 2 3 4. 4 வேர்டெக்ஸ் என்ன பண்ணணும்? அந்த வேர்டெக்ஸ் 4 யூனிட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் போயிடுது. அங்கேருந்து 3 யூனிட்ஸ் அப்வர்ட் போகணும். இங்கேருந்து 1 2 3. அப்போ இந்த வெர்டெக்ஸ் இங்கே வந்துடும். அப்போது இந்த வெர்டெக்ஸ் இங்கே, இந்த வெர்டெக்ஸ் இங்கே, இது இங்கே வந்துருச்சு, இந்த வெர்டெக்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ 4ஐயும் ஜாயின் பண்ணி நீங்கள் வரைஞ்சிருங்க. அப்போ இந்த ப்ரீ இமேஜோட கொடுக்கப்பட்ட ட்ரான்ஸ்லேட்டோட வரையும் போது இமேஜ் A' இப்படி கிடைக்கும். இப்போ அதே மாதிரி செகண்டுக்கு வாங்க. செகண்ட் ஃபிகருக்கு ட்ரான்ஸ்லேட் 2 டவுன்வர்ட்ஸ் 1 லெஃப்ட், 2 யூனிட்ஸு டவுன்வர்ட்ஸும் 1 யூனிட் லெஃப்டில், சரிங்களா? அப்போ இப்போ ஒவ்வொரு வேர்டெக்ஸ் இங்கே எத்தனை வேர்டெக்ஸுக்கு பாருங்கள்? 1 2 3 4 5 6 வேர்டெக்ஸுக்கு. 6ன்னு சொல்லும்போது வேர்டிசஸ் சொல்லணும். 1 தான் சொல்லும்போது வெர்டெக்ஸ் சொல்லணும். 6 சொல்லும்போது ப்ளூரல் சொல்லும்போது வேர்டிசஸ் சொல்லணும். சரி, இப்போ 1 1 மூவ் பண்ணுவோமா? இங்கே 2 டவுன்வர்ட்ஸு 1 ரைட்டு, சாரி 1 லெஃப்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த வேர்டெக்ஸ் இருக்கிறேன். இங்கே ஒரு லைன் இல்லைன்னு அதனால் வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்கேருந்து இந்த வேர்டெக்ஸ் வரைய போகிறேன். அப்போ எங்கே வரைவீங்க? 1 2 டவுன்வர்ட்ஸ் 2 வரைஞ்சாச்சு. அதுலேருந்து லெஃப்ட் எவ்வளோ வருது? 1 யூனிட். அப்போ இங்கே வந்துடும். அப்போ இந்த வேர்டெக்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த வேர்டெக்ஸ் வரையுமா? 2 எங்கே வரும்? 1 2 டவுன்வர்ட் 2, அங்கேருந்து லெஃப்ட்டு 1. அப்போ இங்கே வந்துருங்களா? அப்போ இந்த வேர்டெக்ஸ் இங்கே வந்துருச்சு, இது இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த வேர்டெக்ஸ் வாங்க.
2 டவுன்வர்ட்ஸு 1 2 அங்கேருந்து லெஃப்ட் 1. இப்போ இந்த வெர்டெக்ஸ் பாருங்கள் 1 2 அங்கேருந்து லெஃப்ட் 1. இப்போ இந்த வெர்டெக்ஸு 1 2 லெஃப்ட் 1. இப்போ இங்கே வந்துடுங்களா. இப்போ இந்த வெர்டெக்ஸ் பாருங்கள் 1 2 லெஃப்ட் 1. ஸோ அப்படி நீங்கள் எத்தனை 6 வெர்டிசஸ் வரைஞ்சாச்சு. பாயிண்ட் குறிச்சிட்டோம் இல்லைங்களா. குறித்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரீ இமேஜினுடைய இமேஜு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். How is the pre-image A translated to image A dash in each of the following figures கேட்டிருக்காங்க. நமக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்லேட் கொடுத்துருந்தாங்க, நம்ம பிக்சர் வரைஞ்சோம். இப்போ ப்ரீ இமேஜும் கொடுத்துருக்காங்க, நம்ம டிரான்ஸ்லேட் எழுத போகிறோம். இப்போ பாருங்கள் சேம் தான், இங்கே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது இல்லைங்களா. வேறு அப்பர்ட்லேயோ ரைட்லேயோ டவுன்லேயோ எங்கேயுமே நம்ம நகரில். அப்போ எத்தனை யூனிட் தாண்டி போயிருக்குன்னு மட்டும் பார்க்கணும். இங்கேருந்து நீங்கள் 1 2 3 1 2 3 4 5 6 7 8 கரெக்டாக 8 எந்த பக்கம் போயிருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் போயிருக்கு. ஸோ 8 போட்டுட்டு ரைட் ஆரோ, 8 யூனிட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். அப்போ 8 போட்டு ரைட் ஆரோ. இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வெர்டெக்ஸும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வெர்டெக்ஸு என்ன எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்கள். மேலே அப்போர்டு எவ்வளோ போயிருக்கு, எங்கே இருக்குது இது வந்து ப்ரீ இமேஜ், இது இமேஜ். அப்போ இதிலேருந்து நம்ம இதை பார்க்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ இங்கே இருக்க இமேஜ் வந்து கீழே வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டவுனில் வருது இல்லைங்களா. டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறமா